ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல பார்ட் 1ல என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களோட அப்பியரன்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்ட் 2ல இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். அந்த லைஃப் ஸ்கில்ஸ் என்னென்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைஃப் ஸ்கில்லுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் அவேர்னஸ். அதாவது உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களோட கேப்பபிலிட்டிஸ் எவ்வளோ, உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் எவ்வளோ, உங்களால எவ்வளோ முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். ரெண்டாவது எம்பத்தி. எம்பத்தினா அடுத்தவங்களோட வேல்யூஸ், ஐடியாஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வேல்யூ பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், வேல்யூ பண்ணணும். அதுதான் எம்பத்தி. மூணாவது பாயிண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ்ல நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்க உங்க கொலீக்ஸோடனா, அங்க என்ன ஆகும்? ஒரு கிரெட்ஜ் இருக்கும், ஒரு ஜெலஸ் இருக்கும். உங்களால ஒழுங்கா ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது, உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது ஸ்மூத்தா, கார்டியலா எல்லாரோடையும் நம்ம இருந்துட்டு இருக்கணும்ன்றது தான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்ல போறீங்க அப்படின்னும் போது உங்க ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளான லாங்குவேஜா இருக்கணும். அது கிளியர் அண்ட் கான்கிரீட், கன்சைஸ், எல்லாமே தெளிவா இருக்கணும். சொல்ல போற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணும், சுருக்கமா சொல்லணும், வளவளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது ஒவ்வொன்றத்தை பத்தியுமே நம்ம டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தனித்தனி இதுவா கொடுக்குறேன். அப்ப நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் நாலாவது ஆயிடுச்சு. இப்ப அஞ்சாவது என்ன அப்படின்னா, நீங்க கோப்பிங் வித் எமோஷன்ஸ். கோப்பிங் வித் எமோஷன்ஸ்னா என்ன? உங்களோட எமோஷன்ஸை நீங்க எப்பவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல பாஸ் உங்களை திட்டுறாரு, உடனே நீங்க அந்த இடத்துல அழுது அப்படி உங்களோட வீக்னஸை உங்களோட எமோஷன்ஸை வீக்னஸா காமிச்சிக்க கூடாது. நீங்க உடனே அதுக்கு என்ன பண்ணணும்? எதனால நம்மள திட்டுறாரு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணியிருந்தா அப்புறம் போய் ஒரு சாரி கேட்கலாம். மிஸ்டேக் பண்ணலன்னா, சார் நான் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் பண்ணியிருக்கேன்னு போய் கொஞ்சம் கேப் விட்டு உடனே போய் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கூட நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னங்கிறத இது பண்ணிக்கலாம். கோப்பிங் அப் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துட்டே இருக்கணும் போது நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு டின்னர் போங்க, ஒரு மூவி போங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கரெக்டா அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங்னா கிரிட்டிக்கலா இருக்கிற டைம்ல நீங்க திங்க் பண்றது கரெக்டா திங்க் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் இருக்கு, அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் வேணும், அதுக்கு எப்படிலாம் கவுன்சிலிங் கொடுத்தா அது சரியா வரும் அப்படின்றத நீங்க இது பண்ணிக்கணும், அது சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது என்ன? ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கா இருக்கணும். எல்லாரும் பண்ற அந்த யூஷுவல் மெத்தட்லயே இல்லாம நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அதை திங்க் பண்ணி இன்னோவேட்டிவா அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? ப்ராப்ளம்னு ஒரே இடத்துல ப்ராப்ளம்னு நின்றுட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? டெஃபினட்டா சால்வ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, நீங்க அந்த பக்கம் போகணும், ஆனா உங்களால போக முடியல. அப்போ இல்ல நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும், நான் வேற ரூட் எடுத்து போக மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தா நீங்க அதே இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கணும். இப்ப அதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். வேற வழி இருக்கா, வேற ஷார்ட்டா போற வழி இருக்கா? இன்கேஸ் நம்மளுக்கு லாங்கா போய் அதை ரீச் ஆகிற மாதிரியும் சம்டைம்ஸ் வரும். அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை சேலஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதாவது அந்த ப்ராப்ளம்ன்றது என்ன,
எதனால வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்படி யோசிச்சு நீங்க அதுக்கு முடிவெடுக்கணும். அடுத்தது டிசிஷன் மேக்கிங். இது ஒரு குரூஷியல் ரோல். என்னன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஒரு குரூஷியல் ரோல். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹேஸ்டியா டிசிஷன் எடுத்துருவாங்க, டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க, எதை பத்தியுமே யோசிக்காம. அப்படி எடுக்கிற இது நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியாம நான் அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி கஷ்டப்படுவோம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசிஷன் நான் எடுக்கிறேன், இந்த டிசிஷன் எடுத்தா எனக்கு என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையும் யோசிக்கணும். இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிசிஷன் மேக்கிங்னா அது பேசிக்கிட்டே போகலாம். அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு நீங்க இந்த லைஃப் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOவே இந்த லைஃப் ஸ்கில்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பார்ட் 1ல நம்ம அப்பியரன்ஸ் சொன்னோம், இந்த லைஃப் ஸ்கில், இது ரெண்டையும் நீங்க பக்காவா பிளான் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.